எண்ணெய் நெய் சேர்க்காமல் கருப்பட்டி சேர்த்து செய்த ரொம்ப ஹெல்த்தியான தொதல் அல்வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் கருப்பு காயாக ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 250 ml கப்பில் 3 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். மீதம் 1 கப்பு நான் அப்புறமேட்டு சேர்த்துக்குவேன். இப்போ அதே கப்பில் பால் எடுத்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கேங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம கருப்பட்டி சேர்த்து தான் செய்கிறோம். துளி கூட எண்ணெய் நெய் ஆயில் பட்டர் டால்டா அது போல் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அல்வாவும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா கருப்பட்டி எடுத்துருக்கேங்க. கருப்பட்டி பார்த்திங்கன்னா நம்ம எதில் தேங்காய் பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப்பு அளவுக்கு கருப்பட்டி உடச்சி சேர்த்துக்கிறேன் நான். இது போல் 1.25 கப்பு சேர்த்துட்டு 1/4 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். ஒரிஜினல் தொதல் அல்வாக்கு பார்த்திங்கன்னா இப்படி 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்குவாங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குவாங்க. அதனால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இது லைட்டாக கரைஞ்சி வரட்டும். இது போல் லைட்டாக கரைஞ்ச உடனே நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். 3 கப்பு அளவுக்கு பால் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இன்னும் 1 கப்பு இருக்குது. அதை இப்போ சேர்த்துக்கிறேன் நான். இது போல் லைட்டாக மெல்ட் ஆனோன்னே நான் அந்த மீதம் இருக்கிற அந்த 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெரிய காயாக நல்லா நெத்து காயாக வாங்கிக்கோங்க. கருப்பு காயாக. அப்போ தான் தேங்காய் பால்லேருந்து நல்லா நம்மளுக்கு எண்ணெய் விட்டு வரும். சின்ன காயாக இருந்தால் 2 காய் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய காயாக இருக்கிறதுனால நான் 1 காய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேர்த்துருக்க இந்த கருப்பட்டி வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் கொதி வருது. நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி வெல்லம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம். இது போல் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இனி கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணுங்க. இந்த தொதல் அல்வா பார்த்திங்கன்னா 1 கிலோ கடைகளில் வாங்கினீங்கன்னா 1500 ரூபா வரும். நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் நான் செஞ்சுருக்க இந்த அல்வா பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு எனக்கு வந்துச்சு. வீட்டில் 1 கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் கருப்பட்டி இருந்தால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். 20 நிமிஷம் கழிச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்குது. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அடுப்பை ரொம்பவும் ஹையில் வைக்காதீங்க, ரொம்பவும் சிம்பிளாக வைக்காதீங்க. மீடியமாக வச்சு செய்யுங்க. அப்போ தான் ஓரளவுக்கு செஞ்சு எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷம் இருக்குது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகுது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்கேன். ஏன் இந்த நிமிஷத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் எந்த நிமிஷத்துக்கு கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படிங்கிறது. இப்போ ஒரு 40 நிமிஷம் இருக்குது. இப்போ தான் லைட்டாக எண்ணெய் விட்டு வர ஆரம்பிக்கும் இனி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது. இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 15 பாதாம் பருப்பை பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3/4 வாசி சேர்த்துட்டு மீது 1/4 வாசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் பருப்புக்கு பதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அப்படியே லைட்டாக எண்ணெய் விட்டு வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருந்த அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நெத்து காயாக இருந்துச்சுன்னா இது போல் லாஸ்ட்டாக எண்ணெய் விட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அடுப்பை மீடியமாக வச்சு. இந்த டைமில் நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. என்னடா இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா கடைகளில் செய்கிறவங்க 3 மணி நேரம் விறகடுப்பில் செய்வாங்க. அதுக்கு இது நம்ம செய்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்குது. இப்போ பாருங்கள், நல்லாவே அதுலேருந்து எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். தேங்காய் எண்ணெய் நல்லா விட்டு வருது. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு இந்த அல்வா செஞ்சு எடுக்கிறதுக்கு. இந்த அல்வா வந்து ரொம்ப நேரம் தாங்க செய்வாங்க கடைகளில். 3 மணி நேரம் குறைஞ்சது செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு 1 மணி நேரத்தில் தாராளமாக செஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்தால் தான் கரெக்டான அந்த பக்குவம் பார்த்திங்கன்னா தொதல் அல்வா பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு நெய் தடவி வச்சுருக்க ட்ரெயில் சேர்த்துக்கிறேன். இது போல் சேர்த்துட்டு சரி பண்ணி கொடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் கூட சரி பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். சரி பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பாதாம் மீதம் இருக்கிறது அதையும் மேலாக சேர்த்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்.
இது போல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இது பண்ணி கொடுத்துக்கிறேன். இதே போல் நீங்கள் தொதல் அல்வா செய்து பாருங்கள். கடைகளில் 1500 ரூபாய் கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா, கருப்பட்டி இருந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இது கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆறட்டும். ஃபேன் காற்றுல ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. நீங்கள் நைட்டு செஞ்சிங்கன்னா காலையில் வரையும் கூட நீங்கள் செட்டாக விட்டுருங்க. காலையில் கூட கட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ அல்வா ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வாயில் போட்டதுமே கரைஞ்சி ஓடி போயிடும். நல்ல ஹெல்த்தியான அல்வா பார்த்திங்கன்னா. இது வந்து சிலோனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இந்த அல்வா பார்த்திங்கன்னா. இந்த அல்வா பார்த்திங்கன்னா கோதுமையிலே செய்வாங்க, பச்சரிசி மாவுலே செய்வாங்க. குறிப்பாக பச்சரிசி மாவில் தான் மெயினாக செய்வாங்க தொதல் அல்வா. ஒரு சிலர் கோதுமையிலையும் செய்கிறாங்க. இது போல் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு பிளேட்டில் வந்து கவுத்துக்கிறேன் கட் பண்ணதை. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நாள் வரையும் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் விட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நம்ம இதில் ஒரு சொட்டு கூட எண்ணெய், நெய் அது போல் எதுவுமே சேர்க்கலை. நம்ம எடுக்கிற தேங்காய் நல்லா நெத்துக்காயாக எடுத்து சேர்த்துனா தான் இது போல் நம்மளுக்கு எண்ணெய் விட்டு வரும். செய்து பாருங்கள்.